அச்சயா மீன் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் திருத்தி காதல் செய்த கடத்தி ஒருத்தினரு கொயரப்பு வரைக்கும் Hi everyone, today is my special day because it's my graduation. So Holy Cross College la நான் graduate ஆனேன். From 2022 இருந்து 2025 வரைக்கும் என்னோட காலேஜ் டியூரேஷன். ஸோ நான் பிஓக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்திருந்தேன். அந்த கோர்ஸ் வந்து என்னோட வில்லிங்கில் நான் எடுக்கலை. மை பேரண்ட்ஸ் அவங்க தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கோர்ஸில் வந்து ஒன்றுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரில. போக போக தான் நானே வந்து லைப்ரரி, யூடியூப் இதெல்லாம் பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அந்த ஹோலி கிராஸ் காலேஜில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா, HCIIC அது வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் இன்னோவேஷன் இன்குபேஷன் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆண்டர்ப்ரனர் ஆகுறது, ஹவு டு ஸ்டார்ட் அப், ஸோ அந்த விஷயம்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் நிறைய இடத்துக்கு போனால் மற்ற சரௌண்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து கம்பைன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நான் என்ன நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தாட்டில் இருப்பேன். ஸோ அவங்க காலேஜில் வந்து அந்த சப்போர்ட் அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எப்படி வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சில இதில் சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்கள் காலேஜ் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி வருது, ஆண்டர்ப்ரனராக எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போன அந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்தோன்னே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஹோலி கிராஸ் காலேஜில். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயம் நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தப்பெல்லாம் 2025 பண்ண தப்பெல்லாம் 2026 பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு கைடு இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த கைடை பார்த்து தான் அந்த எக்ஸாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு நம்ம நடந்தது எல்லாமே நம்மளோட கைடை நம்ம வச்சுட்டு இப்போ வாழ்கிற ப்ரெசண்ட்டில் அந்த கைடை அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய சர்க்கிள் முன்னாடி காலேஜ் லைஃப்பில் இருந்த சர்க்கிளை காட்டிலையும் இப்போ எனக்கு சர்க்கிள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சர்க்கிள் கம்மியாக இருக்கும் போது தான் நம்மளால் ஃபோக்கஸாக நம்மளோட ஒர்க்கோ இல்லை கெரியரோ பேஷனோ நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2026 ரியலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போல்லாம் வந்து நான் டவுன் ஆகணும் அப்போ எனக்கு ஒரு நேரம் மட்டும் தான் ஃபீல் ஆகும். சின்னதாக யோசிக்காத, பெருசாக யோசி. பிரச்சனைகள் நிறையா வரும். பிரச்சனைகள் வந்தால் தான் லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். பள்ளி கூட அடிக்குது. பிரச்சனைகள் வந்தால் தான் லைஃப்பில் பெருசாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா நிறையா புக்ஸ் படிப்பேன். ஸோ எப்பொழுதுமே பெருசாக தான் யோசிக்கணும், பெருசாக தான் பண்ணணும். பெருசாக அடி விழுகும், அந்த அடியும் நம்ம தாங்கிக்கணும். அது கற்றுக்கிட்டேன். இப்போ என்னோடய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் கொடுத்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் பண்ணிகிட்ருக்க மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவார்ட் வாங்கியிருக்கேன். இந்த அவார்டுக்கு ஒர்த்தாக நான் இன்னும் மாறணும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர்லேயே அந்த ஃபீல்டுலேயே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ உடனே நம்மளோட கனவில் நம்ம ரீச் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளால் போக முடியும். ஸோ எங்கள் மம்மிக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் எங்கள் மம்மி, எங்கள் டேடி வந்து நானே வேணான்னு நான் சொல்லியிருந்தாலும் அவங்க கம்பல் பண்ணனால தான் இந்த கோர்ஸ் நான் எடுத்திருந்தேனே. ஸோ இதில் நிறைய ஸ்கோப் இருக்குதுன்னு எனக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் கோர்ஸ் எடுக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ நான் எனக்கு சில இந்த 2025 பண்ண மிஸ்டேக் 2026 பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக என் டேவை ஒரு டேவும் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். சில இது மிஸ்டேக்ஸ் வரும் இந்த 2026லேயும். ஸோ அதை லைட்டாக இக்னோர் பண்ணுறேன். ஸோ ஆரம்பித்த அந்த 2 மந்த்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கோட்ஸ் என்னது அப்படின்னா, டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், த க்ரௌட் ஃபாலோ யூ. இதை வந்து எனக்கு
இன்னும் நான் தெளிவாக இது ஈஸி தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் இன்னும் நான் கொஞ்சம் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ChatGPT யூஸ் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் செகண்ட் கோட்ஸ் என்னதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் டெல்ஸ் யூ வாட் டு டூ, கான்ஃபிடென்ஸ் அலோவ் யூ டு டூ இட். ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது வந்து இப்படி பண்ணணும், நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் ரைட்டா. ஸோ ஆனால் நம்ம கான்ஃபிடென்ட் தான் அதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி தூண்டுதல் கொடுக்குறதே நம்ம கான்ஃபிடென்ட்டு தான். ஸோ கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, என்னால் முடியும், நான் முயற்சி பயிற்சி எடுத்தால் என்னால் முடியும், அதுதான் கான்ஃபிடென்ட். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக கான்ஃபிடென்ட்டும் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தது ப்ரெஷர் இஸ் த ப்ரிவிலேஜ். ரொம்ப சூப்பரான ஒரு இது, ஈஸி தான். ப்ரெஷர் இஸ் த ப்ரிவிலேஜ். எங்கே வந்து நம்ம ப்ரெஷர் ஒரு இடத்துல நம்மளை தள்ளப்படுறோமோ, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போகிறோமோ, அங்கே தான் பெரிய விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் ப்ரெஷர் இருக்கிறதுனால அதை வந்து ப்ரெஷராக பார்க்காதீங்க. ஸோ இந்த ப்ரெஷர்னால நம்ம பெருசாக தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தென் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ கேன். ஸோ எங்கே இருக்கோம், என்ன நம்மள்கிட்ட இருக்குது, நம்மளால பண்ண முடிஞ்சது நம்ம பண்ணலாம். இதுதான், இதை ரியலைஸ் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கோட்ஸ்லாம் வந்து இந்த 2026 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கோட்ஸ். யூஸ்வலாக ஒரு இடத்துக்கு நான் நார்மலாக போகினாலே படிச்சுட்டு தான் போவேன். க்ராஸ் ஆனாலும் திருப்பி ரிவர்ஸ் வந்து அந்த ஆட்டோவில் படிச்சுட்டு தான் போவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோட்ஸ் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ்லேருந்து நம்ம லெவல்லேருந்து நம்ம எல்லாமே பார்ப்போம். லெட்ஸ் சீ இன்னும் பெருசாக சாதிக்கலாம். தேங்க்யூ.